வெளியில் மண்ணை தோண்டும். அது எதுக்கு ஃபஸ்ட்டு மண் தோண்டுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மண்ணை தோண்டுனா மேலே இருக்க சூடு மண்ணுக்கு அடியில் இருக்காது. அதனால தான் டாக்ஸ் வந்து தோண்டி அதுக்குள்ளே படுக்கும். நம்ம ஊரில் இருக்க நாட்டு நாயை நீங்கள் பார்த்துருக்கலாம். வெயில் காலத்தில் டாக் படுத்துருக்கிறது ஒரு இடத்துல தோண்டி அந்த மண்ணுக்கு அடியில் கூலாக இருக்குன்றதுக்காக அதுக்குள்ளே போய் படுத்துருக்கும். ஆனால் கூலான இடத்த கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஹீட் ஸ்ட்ரோக் வர டாக்ஸ் சீக்கிரமாக இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து சில நேரம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா ஒரே நாளுக்குள்ளே இறந்துடும். அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து டாக்ஸ் கிட்ட ரொம்ப சீரியஸ். அதனால தான் நான் இதை பற்றி இவ்வளோ விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. தண்ணி வந்து 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கணும். இன்னொன்று தண்ணி கூலாக இருக்கணும். தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும். மாற்றுறதுனா தண்ணியை கீழே ஊற்றிட்டு முடிஞ்சால் அதை கொஞ்சம் கழுவிட்டு அப்புறமா தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா நாய் வந்து தண்ணியை வந்து வாயை இப்படி வச்சு குடிக்கணும். நம்ம வந்து இப்படி வச்சு குடிக்கிறோம். ஆனால் நாய் குடிக்கும்போது அதோட எச்சில் அப்படியே தண்ணி உள்ளே போகும். அதில் கிருமி சேர்றதுக்கான